ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை முடிகிற போது எங்கு நாம் வாழ்க்கையை முடிக்கப் போகிறோம்? இரண்டு மனிதர்கள் இந்த பூமியிலே மரித்ததை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான். அவன் சுகபோகமாக வாழ்ந்தான். கண்ணுக்கு இன்பமானதை விளக்கவில்லை, தன் வயிற்றுக்கு இன்பமானதை விளக்கவில்லை, தன் வாய்க்கு இன்பமானதை விளக்கவில்லை, தன் உடலுக்கு இன்பமானதை விளக்கவில்லை. எல்லாவற்றையும் அனுபவித்து அவன் மரணத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் மரித்த பிறகு அவன் வாழ்க்கையிலே மிகவும் வேதனையான ஒரு இடத்திற்கு கடந்து போனதாகவும், அவன் போன இடத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத ஒரு இடம். அவன் எரிகிற அக்னி சுவாலை மத்தியிலே வேதனைப்படுவதாகவும், அந்த வேதனையிலே ஒரு சொட்டு தண்ணீராகிலும் எனக்கு வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறதாகவும், அது மாத்திரமல்ல, நான் வாழ்ந்தது போலவே எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இதே போல என்னை போலவே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இதே இடத்திற்கு வருவார்களே. ஆகவே அவர்கள் எப்படியாகிலும் அவர்கள் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மரித்த பிறகு தன் உறவுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு சத்தம், அவனுடைய சத்தம் உறவுகள் சீர்பொருந்த வேண்டும். கண்ணுக்கு இன்பமானது, நாவுக்கு இன்பமானது, தன் சரீரத்திற்கு இன்பமானது, சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். வேதனை உள்ள இடங்களுக்கு அவர்கள் வராதபடி எப்படியாகிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறான். இன்னொரு மனிதனும் இருக்கிறான். அவன் ஏழையான மனிதன், லாசரு என்னும் பெயர் கொண்டவன். அவன் பருக்கள் நிறைந்தவன். அவன் ஆகாரத்தை இல்லாத அளவுக்கு மிகவும் தரித்திரனாய் வாழ்ந்தவன். அவனுக்கு நல்ல உடை கிடையாது. அவன் அந்த ஐஸ்வர்யவனுடைய மேதையில் இருக்கிற ஆகாரத்தின் மேல் கண் வைக்கவில்லை. அவன் போட்டுக்கொண்டிருக்கிற அந்த உடையின் மேல் அவனுக்கு கண் வைக்கவில்லை. அந்த மேதையில் இருந்து கீழே விழுகிற துணிக்கையின் மேல் கண் வைத்தான். அதை சாப்பிடுவதற்கு ஆசையாயிருந்தான். அவன் வாழ்க்கையிலே இச்சை அடக்கம் உள்ளவனான். பார்க்கிறதையெல்லாம் அனுபவிக்கும்படி, பார்க்கிறதையெல்லாம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி, தன் கண்கள் கண்டதை அவனுக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் இச்சிக்கவில்லை. பிறருக்குரிய பொருளை, பிறருக்குரிய எந்த காரியத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளாமல் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிடுவதற்கு ஆசையாயிருந்தான். அவன் மரித்து போனான். அவனை கொண்டு போய் விடுவதற்கு தேவதூதர்கள் வந்தார். இந்த ஐஸ்வர்யவன் மரிக்கிற போது அவனை அடக்கம் பண்ணுவதற்கு பல்லாயிரம் மக்கள் வந்திருக்க கூடும். ஆனால் இந்த ஐஸ்வர்யவன் மரிக்கிற போது ஒருவனும் வரவில்லை. அநாதிப்பணமாயிருந்தான். ஆனால் பரலோகம் வந்தது. பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்தார்கள். அவர்கள் பரலோகத்தில் கொண்டு போய்
ஆபிரகாமின் மடியில் அருமையான அந்த லாசருவை கொண்டு போய் விட்டார்கள். அவன் அங்கு இளைப்பாறுகிறான், அவன் அங்கு மகிழ்ச்சியா இருக்கிறான், அவன் அங்கு சந்தோஷமா இருக்கிறான், அவன் அங்கு ஆனந்தமா இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நான் உங்களுக்கு சொல்லுகிற சில ஆலோசனைகள் என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளை நிழலுக்குள் வாழுகிறதை விட்டுவிடுங்கள். முள் என்பது பாவத்தை குறிக்கிறது. பல நிழல்கள் இருக்கிறது, பல மரங்கள் இருக்கிறது. ஆனால் முள்ளு மரம் அது மிகவும் வேதனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மரம். அந்த முள்ளு மரத்தின் கீழ் நீங்கள் வாசம் பண்ணுவது தேவனுக்கு பிடிக்காது. என்ன முள்ளு மரம் என்றால் என்ன? இந்த முள்ளு மரத்தின் கீழ் வாசம் பண்ணுகிறவர்கள் இந்த ஐஸ்வர்யவனாய் மறித்து வேதனையுள்ள பாதாளத்துக்கு எப்படி அவன் கடந்து போனானோ அதே போல போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். முள் நிழல் என்றால் என்ன? நம்முடைய பாவ வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறையை குறிக்கிறது. நீ செல்போனை வைத்துக் கொண்டு பல மணி நேரங்கள் அதில் பல காரியங்களை நீ பகிர்ந்து கொள்ளுகிறதும் பார்க்கிறதும் உன் கண்ணுக்கு வலி வந்தாலும், உன் தலைக்கு வலி வந்தாலும், உன் கைக்கு வலி வந்தாலும், உன் உடலுக்கு சோர்வு வந்தாலும், ஆனாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் உன்னுடைய எண்ணம் சொல்லுகிறதை கேட்டு அதிக நேரம் நீ அதிலே செலவு செய்கிற பாத்தியா, அதுதான் முள்ளின் நிழல். அந்த முள்ளின் நிழலில் வாசம் பண்ணுவது தேவனுக்கு பிடிக்காது. பல மணி நேரங்கள் டிவிக்கு முன்பாக அமர்ந்து பலவிதமான பாடல்கள், பலவிதமான சிரிப்புக்குரிய காரியங்கள், நகைப்புக்குரிய காரியங்கள், பலவிதமான சினிமாக்கள், பலவிதமான நாடகங்கள், இப்படி பலவிதமான அரட்டை நிகழ்வுகளை நீ பார்த்து கொண்டிருப்பதுதான் முள்ளின் கீழ் வாசம் பண்ணுவது. முள்ளின் கீழ் வாசம் பண்ணுவது இதுதான். சிம்சோன் என்கிற ஒருவனை குறித்து நியாயாதிபதிகள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் முள்ளுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருந்தான். முள்ளின் நிழல், ஜெனினாள் என்ற முள்ளு மரம், அதன் நிழலே அவன் போதையாய் படுத்துக் கொண்டிருந்தான். அவனை கட்டின போது கூட, அவனுக்கு பலவிதமான இன்னல்கள் வந்த போது கூட அவன் அந்த நிழலை விட்டு அவன் வரவில்லை. அவன் அந்த நிழலில் இருக்கிற போதே அவன் கண்கள் இழக்கப்பட்டான். அந்த நிழலில் இருக்கிற போதே அவன் அபிஷேகத்தை இழக்கப்பட்டான். அந்த நிழலில் இருக்கிற போதே அவன் வல்லமையை இழக்க போட்டான். அந்த நிழலானது அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய உயர்வை, அவனுடைய கனத்தை, எல்லாவற்றையும் அவனை விட்டு எடுத்து போட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உன் உறுப்புகள் முள்ளின் நிழலில் நீ வாசம் பண்ண அவைகள் செயலிழந்து கொண்டே இருக்கும், அவைகள் பழுதடைந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய மேன்மை உன்னை விட்டு போய்கொண்டே இருக்கும். உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டே இருக்கும். உன் கனம் உன்னை விட்டு போய்கொண்டே இருக்கும். நீ போகிற இடம் வேதனை உள்ள இடம் என்பதை பல வழியில் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு தாக்குதல் ஏற்படும். வேதம் சொல்லுகிறது, அவனை பிடிக்கும்படியா பெலிஸ்தர்கள் வந்தார்கள், பதிவிருந்தார்கள். அவன் அந்த நிழலில் இருந்தபடினா அவனை கொண்டு போய் அவன் கண்ணை பிடுங்கினார்கள். அவன் கைகளை சங்கிலினால் கட்டி போட்டார்கள். அவனை மாவரிப்பதற்கு கொண்டு போனார்கள். அவனை நிறுத்தி பரியாசம் பண்ணார்கள். அவனை மிகவும் கேவலமான விதத்திலே, கீழ்த்தரமான நிலத்திலே நடத்தினார்கள். இதுதான்
முள்ளில் நிழலில் வாசம் பண்ணுகிறவரின் நிலை நீ எப்படி இருக்கிறாய்? அந்த நிழலை விட்டு நீ ஒதுங்குவதற்கு பிரியப்படுவாயா? அந்த நிழலிலே நீ வாசம் பண்ணி கொண்டே இருப்பாயா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவன் உன்னை அழைக்கிறார். முள்ளின் நிழலை விட்டு நீ வெளியே வா. கர்த்தர் உன்னை என்னைக்கு அந்த நிழலை விட்டு வெளியே வா. சங்கீதங்களின் புத்தகம் 91 சொல்லுகிறது, என் சட்டையின் நிழலில் நான் உங்களை மறைத்துக் கொள்ள விரும்புகிறேன். என் சட்டையின் நிழலில் உங்களை மறைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எவ்வளவு அம்புகள், பாவ அம்புகள் உங்கள் மேல் எய்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தாலும் ஒன்றும் உங்களை சேதைப்படுத்தாது. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாக்க விரும்புகிறேன். உங்களை தீண்ட வருகிற போதும் ஒரு நாளும் அவை தீண்டும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு வீடியோவை பார்த்தேன். அதிலே ஒரு கோழி, இந்த கோழியினுடைய 2 சட்டைகளிலும் பல குஞ்சுகள் அது பாதுகாத்து வைத்திருந்தது. அந்த கோழியை கொண்டிருக்கிற அந்த குஞ்சியை தேடி 3 பாம்புகள், விஷம் நிறைந்த பாம்புகள், நாகப்பாம்புகள் 3 இந்த குஞ்சுகளை எப்படியாகிலும் சாப்பிட வேண்டும் என்று அவைகள் போராடினதை பார்த்தேன். அவைகள் போராடிக்கொண்டே இருந்தது. அந்த 3 பாம்புக்கும் இந்த ஒரு தாய் கோழி தொடர்ந்து அவைகளை தொடாதபடி, அந்த குஞ்சுகளை தொடாதபடி தாக்கிக் கொண்டே இருந்தது. அந்த 3 பாம்புகள் ஒன்றுமே அந்த குஞ்சுகளை பிடிக்கவே முடியவில்லை. 3 பாம்புகளும் அதை ஏதாவது ஒரு வழியில், ஒன்று இப்படி திசை திருப்பி, இன்னொன்று அப்படி திசை திருப்பி அதனுடைய சிறகை விட்டு கூட சில குஞ்சுகள் வெளியே வந்தது. ஆனாலும் அந்த குஞ்சுகளை அந்த பாம்புகள் தொடாதபடிக்கு அந்த கோழி தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே இருந்தது. அந்த கோழிகளும் அதை விட்டு விலகி ஓடவே, அந்த குஞ்சுகளும் அந்த கோழியை விட்டு விலகவே இல்லை. அந்த தாயினுடைய அந்த சட்டையின் நிலையிலேயே மறைந்து கொண்டது. அதனுடைய விளைவு, அதனுடைய பலன், அந்த குஞ்சுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அந்த பாம்புகள் எல்லாம் விலகி ஓடினது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, கர்த்தர் இன்றைக்கு உன்னை அப்படித்தான். நீ அவருடைய சட்டையின் நிலையில் இருப்பாயால் உனக்கு இப்ப ஏற்பட்ட ஆபத்து வந்தால், கொள்ளை நோய் வந்தால், கொலை வரி வந்தால், யுத்தங்கள் வந்தால், இயற்கை சீற்றங்கள் வந்தால், பலவிதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நேரிட்டாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் உன்னை தீங்குக்குள் நடத்தாது. காரணம் அவருடைய சட்டையின் நிழலிலே நீ வாசம் பண்ணபடி கர்த்தர் விரும்புகிறார். நீ முள்ளின் நிழலிலே இருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவின் சட்டையின் நிழலில் இருக்கிறாய். எப்படி இருக்கிறாய்? கொஞ்சம் யோசித்துப்பார், கொஞ்சம் யோசித்துப்பார். வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? லாசரு என்ற ஒரு மனுஷன், இன்னொரு லாசரு, அவன் ஆண்டவருக்கு சிநேகிதனை போல இருந்தான். அந்த லாசரு மரித்து போனான். அவன் மரித்து ஒரு கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்தான். அந்த கல்லறை முழுவதுமாய் 1 நாள் இல்லை, 2 நாள், 4 நாள் ஆகிவிட்டது. அவன் மரித்த நிலையிலே அங்கே இருக்கிறான். ஒரு அறை, ஒரு மனிதனும் அதுக்குள்ளே போக முடியாது. அந்த அறை முழுவதுமாய் முதல் நாள் கொஞ்சம் நாற்றம், இன்னொரு நாள் துர்நாற்றம், 3வது நாள் இன்னும் அதிகமான துர்நாற்றம், 4வது நாள் அவனுக்குள் இருக்கிற எல்லா அவயங்களும் அதனுடைய ஸ்கின் முழுவதுமாக அதில் இருக்கிற இந்த நச்சுத்தன்மை தன்மையெல்லாம் வெளியே வருவதற்காக, உடல் இருக்கிற ஆசிட் எல்லாம் சுரைந்து வெளியேறுகிறதற்காக, அதிகமான ஸ்மெல் வருவதற்கான சாத்தியக்கூறுகளாய் மாறினது. அவன் அந்த அறைக்குள்ளவே தான் இருந்தான். அவன் அந்த அறையை விட்டு வெளியே வரவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? லாசருவே வெளியே வா,
லாசருவே வெளியே வா. இந்த சத்தம் அவன் காதுகளிலே கடந்து போனது. அந்த அழுகின அறைக்குள் இருந்து அந்த நாற்றம் எடுக்கிற, அந்த துர்நாற்றம் எடுக்கிற அந்த அறையை விட்டு லாசரு வெளியே வந்தான். கட்டப்பட்ட நிலையிலே வந்தான். சீசர்களை கொண்டு கத்தர் கட்டவிழ்த்தான். உன் வாழ்க்கையிலே நறுமணம் வீசுகிறவனாய் மாறினான். அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உள்ளவனாய், அவன் வாழ்க்கையிலே திருப்தி உள்ளவனாய் மாறினான். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நீ இதே போலதான். நீ இருக்கிற அறை ஒரு துர்நாற்றம் வீசுகிற அறை. இன்னும் எத்தனை காலம் இந்த நாற்றம் எடுக்கிறேன், இந்த துர்நாற்றம் எடுக்கிறேன், இந்த அசுத்தம் நிறைந்த இந்த அறைக்குள் எத்தனை காலம் நீ வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? உன் வாழ்க்கை முடியும் போது இந்த துர்நாற்றம் வீசுகிற, துயரமும் துன்பமும் நிறைந்த, வேதனையும் பற்கடிப்பும் நிறைந்த, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இந்த இடங்களுக்கு நீ ஏன் கடந்து போக வேண்டும்? வெளியே வா. இன்றைக்கு உனக்கு ஒரு சத்தம், லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் திருநாற்றம் வீசுகிற அறையை விட்டு நீ வெளியே வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வா. நீ வெளியே வராமல் போனால் உன்னுடைய கட்டை அவிழ்க்க முடியாது. நீ வெளியே வந்தால் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாய் கடவுள் உன் கட்டைகளை எல்லாம் மறுத்து உன்னை உலாவ செய்வான். வெளியே வருவியா? லாசருவே வெளியே வா. அருமையான தம்பி, அந்த துர்நாற்றம் வீசுகிற அறையை விட்டு, அந்த அசுத்தம் நிறைந்த அறையை விட்டு நீ இப்பொழுதே வெளியே வருவாயானா? இப்பொழுதே வெளியே வருவாயானா? என் தேவன் உன் கட்டை அவிழ்க்க விரும்புகிறார். உன் பாவக்கட்டை அழுக்க விரும்புகிறார். உன் சாபக்கட்டை அழுக்க விரும்புகிறார். உன்னில் இருக்கிற எல்லா பாவத்தையும் அவன் மன்னித்து உன்னை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அந்த வேதனை உள்ள இடங்களுக்கு நீ போகாதபடி, அந்த மகிழ்ச்சி நிறைந்த, அந்த சந்தோஷம் நிறைந்த அந்த இடத்திற்கு நீ போகும்படியா தேவன் விரும்புகிறான். முள்ளின் நிழலை விட்டு வெளியே வா. எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு பின்பாயிருந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி பொல்லாத கிரிகள் காத்து கொண்டிருக்கிறது, பின்பாக நின்று கொண்டிருக்கிறது. நீ அசதியாயிருக்கிற நேரத்தில், நீ அமைதியாயிருக்கிற நேரத்தில் அந்த தாக்குதல் ஏற்படும். அந்த தாக்குதல் ஏற்படும். முள்ளின் நிழலை விட்டு வருவாயா? முள்ளின் நிழலை விட்டு வருவாயா? தேவன் இன்னைக்கு உன்னை ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். நான் ஒரு நாள் ஒரு இனிப்பு பண்டத்தை என் வீட்டிலே ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்குள்ளே இருந்தது. அதை சாப்பிடும்படி நான் எடுத்தேன். அந்த அறை கொஞ்சம் இருட்டாயிருந்தது. நான் அதை எடுத்து லைட் போடாமையே அதை எடுத்து என் வாய்க்குள்ளே நான் சாப்பிடும்படியாய் செய்தேன். நான் அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே என் வாயெல்லாம் வீங்க ஆரம்பித்தது. என் நாக்கு எல்லாம் வீக்கம் கண்டது. என் தொண்டையெல்லாம் சிறிதாய் மாறினது. தண்ணியெல்லாம் முழுங்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் நான் வெளியே ஓடி போய் பார்த்தேன். என்ன நடந்தது என்றால், அந்த இனிப்பு முழுவதுமாய் எறும்பு சூழ்ந்திருக்கிறது. நான் பார்க்கவில்லை. நான் இரவிலே போய் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டேன். இருட்டிலே அதை நான் எடுத்து சாப்பிட்டேன். அதனுடைய ருசியை மட்டும் நான் பார்த்தேன் ஒழிய அதன் மேல் இருக்கிற தீங்கை நான் பார்க்கவில்லை. அதை சூழ்ந்திருக்கிற அந்த விஷத்தன்மை உள்ள, அந்த வலி ஏற்படுத்தக்கூடிய, அந்த வேதனை ஏற்படுத்தக்கூடிய அந்த எறும்பை நான் பார்க்கவில்லை. பிறகு நான் அதை வெளியே போய் பார்த்த பிறகுதான் அதை சுற்றிலுமாய், அது முழுவதுமாய் அது ஆக்கிரமித்திருந்தது. பிறகு என்னுடைய வாயை தண்ணீர் ஊற்றி கழுவி, ஆனாலும் என்னுடைய நாக்கு, என்னுடைய தொண்டை பகுதி, என்னுடைய வயிறு கூட வலிக்கிறது போல இருந்தது. முதல்கள் எல்லாம் வீங்கி போனது. எனக்கு
அருமையான தேவ பிள்ளை, என்ன ஏன் இதை நான் உங்களோடு சொல்லுகிறேன்? நீ இருளிலே ஒரு இன்பத்தை அனுபவிக்கும்படி அதை பின்விளைவு உனக்கு தெரியல. நீ இருளிலே அந்த பாவத்தை மாத்திரம் நீ அந்த ருசியை மாத்திரம், அந்த பாவத்தின் மூலமாய் வருகிற சந்தோஷத்தை மாத்திரம், அதன் மூலமாய் வருகிற இன்பத்தை மாத்திரம், அதன் மூலமாய் வருகிற அற்ப சந்தோஷத்தை மாத்திரம் நீ யோசித்து அதை எடுத்து அதை நீ புசித்துக் கொண்டிருக்கிறாய், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் அது உன்னை கடிக்கும், அது உன்னை வேதனைப்படுத்தும், அது உன்னை கஷ்டப்படுத்தும், அது உன்னை துக்கப்படுத்தும், அது உன்னை துயரப்படுத்தும். வேண்டாம் சகோதரா, சகோதரியே. அற்ப சந்தோஷத்திற்காக ஏசா புத்தகம், ஏசாவை குறித்து எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் எழுதியிருக்கிறது. ஏசா சிகப்பு கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். சிகப்பு கூழ் அவன் கண்ணுக்கு பார்க்கிற போது அவனுடைய இன்பமாயிருந்தது. இந்த கூளை பார்த்த மாத்திரத்தில் தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டுவிட அந்த பசி, அந்த சிகப்பு கூழின் மேல பசி சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய உயர்வை, மேன்மையை, கனத்தை பெரிதாய் பார்க்கல. பிற்பாடு அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மேன்மையை அவன் எண்ணின போது, அதற்காக அவன் கண்ணீர் விட்டு கதறின போது, அதற்காக ஆண்டவரை தேடி கேட்ட போது அவனுக்குள் மனம் திரும்புதல் இல்லை. அவன் அந்த சிகப்பு கூழினுடைய ருசியை விடுவதற்கு மனதில்லாதபடினால் அந்த சேஷ்ட புத்திர பாகம், இந்த ரட்சிப்பின் அனுபவம், இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான். இந்த கருமையான தேவ பிள்ளை, கண்ணுக்கு இன்பமாய் பார்க்கிற சிகப்பு கூழ்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. வயிற்றுக்கு, நம்முடைய உடலுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒருவேளை இந்த கூழுக்காக உன் ரட்சிப்பை இழந்து போலாமா? உன் ரட்சிப்பை நீ இழந்து போலாமா? தயவு செய்து வெளியே வா. இந்த சிகப்பு கூளை பார்ப்பதை விட்டுவிடு. அது மேல் இருக்கிற உன் ஆசையை விட்டுவிடு. எப்பொழுதே மனம் திரும்பும். இன்றைக்கே ரட்சணிய நாள். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி, அப்பா, நான் பாவம் செய்து என்னை மன்னியும், எனக்குள் சமாதானம் இல்லை, எனக்குள் என் இருதயம் வலிக்கிறது, எனக்குள் என் சிந்தை எல்லாம், என்னுடைய உடல் எல்லாம் வேதனைக்குள்ளா இருக்கிற, என் தலையெல்லாம் வலிக்கிறது, நான் எதை செய்தாலும் எனக்கு வாய்க்கவில்லை, எல்லோருக்கும் நான் பகைஞனாகவும், எல்லோரும் என்னை வெறுக்கிறவனாகவும், நான் பிறருக்கு கசப்புள்ளவனாகவும், ஏன் என்னையே நான் வெறுக்கிறவனாகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு அற்புதம் பண்ணும், என்னை எப்படி ஆகிலும் இதிலிருந்து விடுவியும் கேட்பாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நிச்சயமாய் உன்னை கர்த்தர் விடுவிப்பார். நீ உயிரோடு இருக்கிற வரையிலும் தேவன் உன்னை மன்னித்து உனக்கு சில பூமியிலே நீ செய்த தவறுகளுக்கான சில சிக்ஷைகளை அனுபவித்து தேவ ராஜ்யத்துக்கு உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். இந்த பூமியிலே நீ ஒருவேளை ஆண்டவரோடு ஒப்புரவாகாவிட்டால், இந்த பூமியிலே உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடாவிட்டால், இந்த பூமியிலே மனம் திரும்புவதற்கு உன்னை இசைவாய் ஒப்புக்கூடாவிட்டால், பிற்பாடு உன்னை காப்பாற்றுவதற்கு, பிற்பாடு நீ அழுதால், உன் வாழ்க்கை முடிந்த பிறகு கதறினால் ஒரு புரோஜனமும் இல்லை. நான் ஒரு உவமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குயவன் கையிலே பச்சை களிமண் இருக்கிறது. அதை தண்ணீர் ஊற்றி நல்லா மிதித்து அது நல்லா பக்குவப்படுத்தி ஒரு பானையாய் வணைகிறான். அவன் அந்த பானையை வணைகிற போது, அந்த பானை வணைந்து கொண்டே இருக்கிற போது அவன் கைகளிலே அதை கட்டு போகிறது. அதை அவன் திரும்பமாய் எடுத்து அதை திரும்பமாய் பிசைந்து திரும்பமாக அடித்து அதை திரும்பமாய் வேறொரு பாத்திரமாய் வருகிறான். இப்படி 4 முறை 5 முறை அதை கெட்டு போனாலும்
அதை திரும்ப எடுத்து எடுத்து வணைந்து ஒரு பாத்திரமாய் அழகுபடுத்தி அதை கொண்டு போய் வெயிலிலே வைத்து அது மேல வர்ணம் பூசி அதை கொஞ்சம் நெருப்பிலே காட்டி அதை அழகுபடுத்தி அதை முழுவதுமாய் சுட்ட பிறகு அதில் கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை குடித்து அதில் சந்தோஷமாய் இருக்கிறான். விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சிறுவன் வந்து அந்த பானையின் மீது ஒரு கல்லை போட்டு விடுகிறான். அந்த பானையானது உடைந்து விடுகிறது. உடைந்த மாத்திரத்துல அந்த குயவன் அந்த பானையை எப்படி ஆகிடும் திரும்ப வணையணும், திரும்ப எடுத்து சரி செய்ய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி எடுக்கிறான். ஆனாலும் அந்த பானையை சரி செய்யவே முடியவில்லை. அந்த பானை சரி செய்யப்படாமலே அந்த பானை தூக்கி எறிந்து விடுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த பானை பச்சை களிமண்ணாய் இருக்கிற போது எத்தனை முறை வேண்டுமானாலும் வளைந்தான். சுட்ட பிறகோ ஒரு முறை கூட வணைய முடியவில்லை, ஒரு முறை கூட சரி செய்யப்பட முடியவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நீ உயிரோடு இருக்கிற வரையில் பச்சை களிமண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிறாய். எத்தனை முறை வேண்டுமானாலும் மிதிப்பது என்பது, பிசைவது என்பது, தண்ணீர் ஊற்றுவது என்பது நீ செய்த பாவத்திற்கும், நீ செய்த அக்கிரமத்திற்கும், நீ செய்த தவறுக்கும் வருகிற சிற்றை கொஞ்சம் விதைக்கத்தான் போவார், கொஞ்சம் அடிக்கத்தான் வேண்டும், கொஞ்சம் பிசையத்தான் வேண்டும், கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி அதை இன்னும் சரி செய்யத்தான் வேண்டும். நீ ஒவ்வொரு முறை தவறு செய்தாலும் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டான். அதற்கான சிற்றைகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார், உண்மைதான். ஆனாலும் பாவத்திற்கான தண்டனைகள் உண்டு, சிற்றைகள் உண்டு. ஏதாவது ஒரு வழியில சில நாட்கள், சில மாதங்கள் இருக்கும். வாழ்க்கையிலே இப்பொழுது பச்சை களிமண்ணாய் இருக்கிறார். சுடப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. மரணமோ கடவுளின் வருகையோ, அந்த நேரத்தில் நீ சுட்ட களிமண்ணாய் மாறுவான். அந்த நேரத்தில் சுட்ட களிமண்ணாய் இருப்பான். அப்பொழுது நீ எவ்வளவு கதறினாலும், எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும், எவ்வளவு வேதனையாய் கூப்பிட்டாலும் உன்னை ஒருபோதும் அணைந்து கொள்ள முடியாது. உன்னை சுட்டெரிக்கிற, உன்னை எரிந்து விடக்கூடிய பற்கடிப்பு உள்ள இடக்குது. உன்னை எரிந்து விடுவார்களே ஒழிய பிரயோஜனம் அல்ல. ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? மரித்து திரும்பவுமாக உயிரோடு வந்த சில பேரின் சாட்சியை குறித்து நான் கேட்டேன். ஒரு மனிதன் மரித்த மாத்திரத்தில் அவனுக்கு என்ன தோன்றுகிறதாம் தெரியுமா? அவன் போகிற இடத்துல அவனிடத்துல கேட்கிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு காரியத்தை இந்த பூமியில செய்தியா, இவ்வளவு பணத்தை கொடுத்தியா, எங்க போன, எங்க வந்த, இதெல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டியா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றியா, இந்த பூமியில வாழுகிற போது பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி எடுத்தியா, இதுதான் அங்கே கேட்கப்படுகிறது. ஒரு மனிதன் மரித்த அடுத்த நிமிஷமே என்னுடைய வீட்டில் இருக்கிற சொத்தை விட்டு விட்டு வந்து விட்டு, என் பிள்ளைகளை விட்டு வந்து விட்டு, என் மனைவி விட்டு வந்து விட்டு, என் ஆசாபாசங்களை விட்டு வந்து விட்டு, அதை அனுபவிக்கும்படி எனக்கு நேரத்தை கொடுங்கள் என்று கடவுளத்திலே அவன் கெஞ்சுவதில்லை. ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் எனக்கு தருணம் வேண்டும். என்ன காரணத்துக்காக தெரியும்? நான் விட்டு வந்த காரியத்தை அனுபவிப்பதற்காக அல்ல. ஒரு நிமிடம் எனக்கு கிடைக்குமே, ஆனால் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் திரும்ப வருவதற்கு எனக்கு ஒரு நிமிடம் தருணம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாவிட்டால், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாவிட்டால் இந்த இடத்துல எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார். பரலோகத்திலே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ரட்சிப்பு இல்லாதவர்கள் வேதனையான இந்த இடத்திற்கு கடந்து போக ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் எனக்கு தருணம் வேண்டும். உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுக்கு சம்பவிக்க போகிறது இதுதான், அவனுக்கு நேரிட போகிறது இதுதான்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முள்ளின் நிழலை விட்டு நீ வெளியே வருவாயானால் இன்றைக்கு தேவன் உன்னை மேலே கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சட்டையின் நிழலிலே நீ வாசம் பண்ணுவாயானால் இன்றைக்கு அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருந்தபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிட்டபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவனை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவனை நீடித்த நாட்களை திருப்தியாக்க கர்த்தர் விரும்புகிறார். நீடித்த நாட்களாய் வேதனையான இடத்திற்கு நீ போக வேண்டுமா? வேண்டாம் சகோதரா, சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரனே, வேண்டாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவர் இருதயத்திலையும் பதிந்து ஒவ்வொருவரும் இன்றைக்கு சுத்த அறையை விட்டு வெளியே வரட்டும். அந்த துருநாற்றம் வீசுகிற அறையை விட்டு வெளியே வரட்டும். அவளை வெளியே கொண்டு வாரும், வெளியே கொண்டு வாரும். இந்த கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.